வணக்கம். பாயில் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான 2025 ஆண்டுக்கான டாரோ கார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க? பாயில் நம்பர் 1 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்களோட கார்டு நல்லா வந்திருக்கு. ஓகேவா, சிறப்பாக வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, முதல் 2 அட்டை உங்களோட தொழில் சார்ந்து, அடுத்த 2 அட்டை உங்களோட உறவு சார்ந்து, அடுத்த 2 அட்டை உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ முதல் 2 அட்டை உங்களோட தொழில் சார்ந்து நான் சொல்கிறேன். சப்போஸ் இதை நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் மாணவர்களா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மாணவர்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான நேரம். உங்க மனசை திசை திருப்பக்கூடிய சில விஷயங்கள் இருக்கலாம். பட் அதுல எல்லாம் கவனத்தை கொடுக்காம உங்களோட படிப்புல நீங்க கவனத்தை கொடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கவனத்துக்கான பலனை வந்து நீங்க மிக விரைவிலே எதிர்பார்ப்பீங்க. ஒரு சில மாதங்கள்லயே அதற்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் நீங்க போடக்கூடிய எஃபர்ட் அதை பொறுத்து தான் இருக்கு. சரியா, ரொம்ப அதிகம்லாம் இல்லை. ஒரு 4-5 மாசத்துல உங்களுக்கான அந்த விஷயங்கள் பாசிட்டிவா வரணும் அப்படின்னா, நீங்க இப்ப உங்களோட கவனத்தை முழுக்க உங்க படிப்புல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரும். ஓகேவா, எஸ், உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட உழைப்பும் நம்மளோட கவனத்தையும் நம்மளோட படிப்புல வைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ கில்லியா உங்க தொழில இருந்தாலும் இன்னும் நீங்க அதுல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு அப்படிங்கிறது போலதான் உங்களோட சுய தொழில் சார்ந்து இருக்கு. ஓகேவா, ஸோ நெவர் ஸ்டாப் லேர்னிங். கத்துக்கிட்டே இருங்க. நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் பலமாவீங்க உங்க தொழில் சார்ந்து. சில போட்டி பொறாமைகள் இருக்கலாம். இது தொழில் சார்ந்தும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். ஸோ போட்டி பொறாமையெல்லாம் கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு உங்க வேலையை பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட தொழில் விரிவு அடையும். அதே நேரம் அதற்கான ஒரு பலமான ஒரு ஊன்றுகோல் நீங்க தான். உங்க தொழில யாரு பார்த்துப்பாங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான். இல்ல, நான் இப்பதான் புதுசா சுய தொழில் தொடங்கலான் இருக்கேன் அப்படின்னா, எஸ், அதற்கான ஐடியாஸ் நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் கூட அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, தெரிஞ்சுக்க தான் அதற்கு அந்த தொழிலுக்கான சூட்சமம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஓகே, சப்போஸ் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. இது எப்ப கிடைக்கலாம்னா உங்களுக்கு ஏப்ரல் மார்ச்ல கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இல்ல இன்னும் சில பேர் வந்து நான் வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, சில பேருக்கு தானாவே அமையும். ஆனா முயற்சி வந்து நிறைய, இப்ப நம்ம கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான லாபம் கிடைக்கும். ஓகேவா, எடுத்தோன்னு ஒரே தடவை நான் முயற்சி பண்றேன் கிடைச்சிருமான்னா அப்படி கிடையாது. ஒரு 4-5 வாட்டி எஸ், விடா முயற்சி தான் விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது போல இருக்கும். இன்னும் சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருந்து வரன்கள் வர சான்சஸ் இருக்கு. திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வரன் வெளிநாடோ வெளியூரோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ நீங்க திருமணம் பண்ணிட்டு அங்க போய் இருக்கக்கூடிய சான்சஸும் இருக்கு. சில பேருக்கு காதல் பண்ணிட்டு இருக்கேன், அது கல்யாணத்துல முடியுமான்னு கேட்டா அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல புரிதலோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நான் திருமணம் ஆயிடுச்சு, இப்போ சில நேரங்கள்ல சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கேன், இது எப்படி சரியா வருமானு கேட்டா முன்ன இருந்ததோட இப்போ ஓரளவு உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வந்து ஓரளவு ஒரு சுமூகமான விஷயங்கள் இருக்கும். சில பேர் மட்டும் அதை விட்டு விலகலாமா வேண்டாமா, இது நமக்கு சரி வருமா அப்படிங்கிறது இருக்கும். பட் அதை நீங்க யோசிச்சு செயல்படுங்க, சிந்திக்காம எங்கேயுமே செயல்படாதீங்க. ஓகேவா, ஒரு கோவத்திலயோ ஒரு வன்மத்திலயோ ஒரு அகங்காரத்திலயோ எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளும் வந்து தொழில் சார்ந்தும் சரி உறவு சார்ந்தும் சரி சரியா வராது. ஸோ நல்லா சிந்திங்க, யோசிங்க, எது உங்களுக்கு சரின்னு படுதோ நீங்க அதை தாராளமா எடுக்கலாம். பிரியணும்னா பிரியலாம், இல்ல கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் சேரணும்னா சேர்ந்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆண்டா இது கண்டிப்பா அமையும். ஓகேவா, குழந்தைகள் சார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. அதே போல இல்ல, என் குழந்தைய நான் பாக்குறேன், அது இப்ப முன்ன மாதிரி கிடையாது, படிப்புலயோ இல்ல ஏதோ ஒண்ணுல மிஸ் ஆகுது, முன்ன மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கு இல்லையா அவங்க மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள், அதை நீங்க மட்டும்தான் சரி பண்ண முடியும். இப்ப நீங்க இந்த ரீடிங் பாக்குறீங்க, நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், அப்பாவும் இருக்கலாம், அம்மாவும் இருக்கலாம். ஸோ நீங்க எடுத்துக்கிற ஒரு எஃபர்ட், என் குழந்தைய நான் கண்ணு கருத்தும் பாத்துக்கிறேன், அதற்கான கவனத்தை நான் கொடுக்குறேன், அதுக்கான அன்பை கொடுத்துக்கிறேன். அது சில நேரங்கள்ல சில பிடிவாதம் பண்ணுது, சில நேரங்கள்ல சகிப்புத்தன்மையோட அதை அணுகணும். எஸ், புரிஞ்சுக்காம பேசுது, கத்துது, அடம் பண்ணுது அப்படின்னா உங்களால அதை சரி பண்ண முடியும். ஓகேவா, எங்க விடணும் எங்க பிடிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்க குழந்தைய பத்தி மொத்தமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேரத்துக்கு
கார்டில் வர விஷயங்களை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ உங்களோட ஸ்டைலில் நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவங்க சரியாயிடுவாங்க. பட் பயம் வண்டி வேண்டாம். என்னடா இப்படி இருக்குது, பொறுப்பு இல்லாமல் இருக்குது, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, ஏகப்பட்ட கற்பனைகளோட ஓட்டம் இருக்கு இல்லையா? எஸ், உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பைல் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக கற்பனை பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. பட் அதில் மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. இது நீங்கள் நல்ல விஷயமா நல்லதாக நினச்சி நல்லதாக பெருசாக கனவு கண்டிங்கன்னா அது எஸ், நீங்கள் கனவு காண்றதோட நல்லா போகவே சான்சஸ் இருக்குது. பட் சில நேரம் நெகட்டிவாக எஸ் தீமை தரக்கூடிய விஷயமா நீங்கள் அது கனவு கண்டிங்கன்னா அந்த மாதிரி போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2025ஆம் ஆண்டு நல்ல ஆரோக்கியமான கனவுகள் காணுங்க. ஓகேவா? ஸோ உறவு சார்ந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு. வீட்டில் வரன்னு பார்க்குறாங்கன்னா அமையும். அதே நேரம் கணவன் மனைவி ஏதாவது ஒரு பிரிவு இருக்குன்னா மறுபடியும் சேரவும் சான்சஸ் இருக்கு. இல்லை எனக்கு இது வேண்டாம், இதை நான் விட்டுட்டு வேற ஒரு மறு திருமணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா அதுவும் உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ குழந்தைகள் சார்ந்து கவனமாக இருக்கணும்னா கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ உறவும் சரி, பொருளாதாரமும் சரி, இரண்டும் இரண்டு கண்களை போல பாவிக்க வேண்டிய காலகட்டம் இது. ஓகே? ரெண்டுத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக போகலாம். அதே போல் இந்த 2025ஆம் ஆண்டு வந்து ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. இது தொழில் சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, உங்களோட ஆரோக்கியம் சார்ந்தும் சரி. சில பேருக்கு வந்து ஆரோக்கிய பற்றாக்குறை இருக்கலாம், ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, ஏதோ ஒரு சதா சர்வகாலம் எங்கேயோ வலிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சரியே ஆகாமல் எவ்வளோ மருந்து மாத்திரையும் சாப்பிட்டாலும் வலிச்சிட்டு இருக்கு, இல்லை எப்பவுமே சோர்வாக நான் காணப்படுறேன், ஒரு உற்சாகமே இல்லை, மனசுங்கிறது அப்படியே மந்தமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரி பண்ணிடலாம். ஓகேவா? நம்பர் 1 நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா உங்களோட முயற்சியின் பேரால, உங்களோட உழைப்பின் பேரால அனைத்தையும் சரி செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது. பட் நம்ம மனசு சோர்வு வரக்கூடாது. அவ்வளோதான். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பண்ணக்கூடிய நபர்களாக இருங்க. ஓகேவா? சில பேருக்கு மட்டும் அந்த பிடிவாதம் நான் சொல்லல, நான் சரி அப்படிங்கிறது ஓகே, பட் நான் மட்டும் தான் சரி அப்படிங்கிற அழுத்தமான பிடிவாதம் இருக்குல்ல, அது வந்து உங்களே கஷ்டப்படுத்தும். இப்போ இது மற்றவங்களை கஷ்டப்படுத்தா என்னன்னு தெரியாது, பட் உங்களோட பிடிவாதம்ங்கிறது உங்களே கஷ்டப்படுத்த போது அந்த உங்களுக்கான நஷ்டம் தானே. ஸோ பார்த்துக்கோங்க, எங்கே விடணுமோ விடுங்க, எங்கே படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. சில நேரங்களில் தீமை தரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தள்ளி நில்லுங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. உறவு சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் ஸ்டடியாக போகணும்னா நீங்கள் ஸ்டடியாக இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக போகும். சரியா? ஸோ சூப்பராக இருக்கு. இப்போ உங்களோட ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். எஸ், குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க. விட்டு போயிருந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த நான் தொடங்குறேன்னா அது நிறைவு செய்யக்கூடிய ஆற்றல் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். அது நீங்கள் தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு படிக்கணும், தொழில் சார்ந்த படிப்பு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு. பட் மனசுங்கிறது இருக்கு இல்லையா, அது சில நேரம் சில மாதிரி பண்ணணுமா செய்யணுமா அப்படி போகும். பட் நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மகிழ்ச்சியோடு செயல்படுங்க, ஆக்கப்பூர்வமாக யோசிங்க. சும்மா இந்த சண்டை போடுறது அதெல்லாம் வேண்டாம், பொறாமப்படுறது அது அந்த மாதிரி எந்த கேட்டகரிக்கும் நீங்கள் போகாதீங்க. ஓகேவா? உங்களை எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ உடல் சார்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மனசு சார்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க, உறவு சார்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு பாதுகாப்பாக இருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம பாதுகாப்பு, சந்தோஷம், ஆரோக்கியம் இதெல்லாம் தான் முக்கியம். நம்ம வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்பர் 1 இதுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அதிகமாக தேவைப்படுது. இப்போ மற்றவங்கெல்லாம் 2 வாட்டி முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்கள் 10 வாட்டி முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சொன்ன சகிப்புத்தன்மை சில நேரங்களில் தேவைப்படுது. ஸோ விட்டு கொடுத்து போகக்கூடிய முதல் ஆளாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு பலித்தமாகும். சரியா? ஸோ நல்லா இருக்கு. கார்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. பட் நான் சொல்ற மாதிரி நம்மளால நம்ப முடியாது. சில நேரங்களில் நமக்கு சில நல்லது நடக்குதா, நமக்கு நல்ல வர அமையுதா, நமக்கு நல்ல வேலை கிடைக்குதா, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டால் எல்லாமே 2025ல் வந்து நீங்கள் என்னென்ன பிளான் போடுறீங்களோ அது எல்லாமே சிறப்பாக போக சான்சஸ் இருக்கு. பட் உங்கள் மனசு நம்பணும். சரியா? ஆரோக்கியம் சார்ந்து நான் சிறப்பாக இருக்கேன், உறவு சார்ந்து நான் சிறப்பாக இருக்கேன், என் குழந்தை நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு, என்னை சுற்றி நல்லவர்கள் நிறைஞ்சு இருக்காங்க. ஓகே? எல்லாமே நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோட பாருங்க. பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்கு. ஓகேவா? இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க, மனிதர்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, என்னென்ன கற்றுக்கணும்னு தோணுதோ கற்றுக்கோங்க.
ஸோ எங்கேயுமே இந்த புலம்பல் வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் நமக்கே தெரியாது. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக மெடிடேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. ஏன்னா பணம் சார்ந்து ஸ்ட்ராங்காக இந்த 2025 வந்து பணம் பிரச்சனையை வந்து இனிமே வருங்காலத்திலேயே இருக்கவே இருக்காது. உங்களோட வாழ்நாளில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தொழில் சார்ந்தும் சரி, எங்கேயாவது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களாலும் சரி, எல்லாமே பக்கவாக பிளான் போட்டிங்கன்னா அதை படி செய்யலாம். பட் மனசுங்கிறது அப்பப்போ அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும், குதிச்சுக்கிட்டே இருக்கும், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே அப்படின்ற போல. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா மனசு என்ன சொல்லுவோம், பாதியில் படிச்சுட்டே இருப்பீங்க, இல்லை செஞ்சுட்டே இருப்பீங்க, இது நமக்கு சரி வரல, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காது கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் தொடங்குறீங்கன்னா அதை முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே போதும், சூப்பராக போக சான்சஸ் இருக்குது. அதே போல் உறவு சார்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் பார்த்துக்கோங்க, ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களோட ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொடுங்க. சரியா? இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் படிப்படியாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்படி தான் போகும். 2 மாசம் சூப்பரா இருக்கும், 2 மாசம் ரொம்ப தேமைன்னு போகும், மறுபடியும் 2 மாசம் சூப்பரா இருக்கும். உங்க மனசும் சில நேரங்களில் பெண்டுலம் மாதிரி அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கவனத்தோட எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு டிரைவ் மாதிரி தான். ஸோ உங்களோட பயணத்துக்கான ஒரு முதலாளி நீங்க தான். நீங்க எப்படி ஓட்டிட்டு போறீங்களோ அது அந்த மாதிரி அழகா போகும். ஓட்டக்கூடிய நபர்கள் தெளிவா இருந்தீங்கன்னா, தெளிந்த மனசோட இருந்தீங்கன்னா, கரெக்டா பார்த்து கவனத்தோட இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பா இருக்கும். பட் பயம் இருக்குல்ல, மனசுக்குள்ள பயம், இது நடக்குமா அது நடக்குமா, அந்த பயத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. பயம் எதுக்குனால வருது? சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம தொழில் சார்ந்த சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தெளிவுபடுத்திக்கோங்க, நீங்களே கத்துக்கோங்க, நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க, என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பயங்கிறது வேண்டாம். சரியா? சூப்பரா இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை. வணக்கம். பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான 2025 ஆண்டுக்கான டாரோ கார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், 2 அட்டைகளாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 அட்டை உங்களோட தொழில் சார்ந்து, 2வது வந்து உங்களோட உறவு சார்ந்து, மீதி 2 வந்து உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து. பட் மற்றவங்களுக்குலாம் 2 வந்துச்சு. பைல் நம்பர் 1க்கு வந்து மொத்தம் 6 கார்டு வந்தது, உங்களுக்கு 7 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கனவு நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் எந்த வயதோடைய நபர்களாகவும் இருக்கலாம், 20+லயும் இருக்கலாம், 50+, 60+லயும் இருக்கலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் செய்யணும் என் வாழ்க்கையில், இதெல்லாம் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற லைஃபோட பர்பஸ், வாழ்க்கையோட நோக்கம், இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், இதெல்லாம் நான் அனுபவிக்கணும், நான் செய்யணும், நான் ஆசைப்படுற விஷயங்களுக்கான முயற்சிக்கிறது தப்பே கிடையாது. பட் அந்த முயற்சிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. நமக்கு சில நேரங்களில் சில விஷயங்களை செஞ்சோன்னா கிளிக் ஆகும், இன்னும் சில நேரங்களில் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் இல்லையா. ஸோ பொறுத்திருந்து வெற்றி பெறக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா, மனசுங்கிறது இப்போ இந்த வேலையிலேயே இருக்கலாமா, இல்லை வேறு வேலைக்கு போகலாமா, எப்படி புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா, இல்லை சில நேரங்களில் தொழில் சார்ந்த கல்வி படிக்கலாமா, இந்த மாதிரி இருக்கலாம். பட் இங்கே கார்ட்ஸில் வந்திருக்க விஷயங்கள், எஸ், அது உங்களோட கைகளில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வேலையை குயிக் பண்ணி நெக்ஸ்ட் போகணும்னா போகலாம். அதே நேரம் தொழில் சார்ந்து வேறு ஒரு தொழில் செய்யணும்னா செய்யலாம். இல்லை இது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டால் சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க கூட ஒரு பைரவரோட எனர்ஜி இருக்கு. பைல் நம்பர் 2 நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா, பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை சிவன் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட தெய்வம் வந்து ஒரு ஆண் தெய்வமாக இருக்கலாம். உங்களோட குலதெய்வம் வந்து ஒரு ஆணாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆகுதுன்னா, எஸ், ஓப்பன் ஆகுது. அதுதான் நான் சொன்னேன், உங்களோட கனவுகளை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சில தடைகள் வருமானு கேட்டால் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல பணம் சார்ந்து நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா, பணம் சார்ந்து ஒரு நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்களே சில நேரம் துரோகிகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்மளோட எதிரிகள் மட்டும்தான் நம்மளுக்கு துரோகம் செய்வாங்கன்னு கிடையாது. துரோகம்ங்கிறது நம்ம நம்பக்கூடிய நபர்கள் மூலியமா நடக்கிறது. சரியா? ஸோ பணம் சார்ந்து மிக 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 கவனமா 2025 ஆண்டு வந்து நீங்க இருக்கணும். கரெக்டா பிளான் போட்டு செய்யணும். சில நேரங்களில் சில சரிவுகளை சந்திக்க நேரிடலாம். ஓகேவா? பணம் சார்ந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறது உங்க கார்ட்ஸ்ல அந்த விஷயங்கள். அதே நேரம் உங்க மனசு வந்து நிறைய விஷயங்களை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்லை வேலையில ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், புதுசா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்லேயே இருக்கீங்க. கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சரி வரும். ஓகே,
எஸ், நிதானம்ங்கிறது பைல் நம்பர் 2 எடுத்திருக்கீங்கன்னா பிரதானமா இந்த 2025 ஆண்டுக்கு தேவைப்படுது. 12 மாசமும் நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேவா? எடுத்தோம் கவுத்தோம் எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க. அதுவும் பணம் சார்ந்த தொழில் தொடங்க போறீங்கன்னா மிக 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 கவனம் தேவை. அந்த தொழிலை பத்தின அறிவு அதிகமா தேவைப்படுது. ஓகேவா? அதே போல வேலை, இப்ப நான் இந்த செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமான்னா வேற வேலை கிடைச்ச பிறகு நீங்க பேப்பர் போடுங்க. ஸோ பாத்துக்கோங்க, எது ஒண்ணுமே அவசரமோ ஆத்திரமோ இல்ல யோசிக்காமையோ செயல்படுத்தாதீங்க. உங்க வேலை சார்ந்து மிக நிதானமா செயல்படுங்க. அதே போல நான் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். எஸ், பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு கிடைச்சிடும். பொறுமை இழந்து ஒரு பரப்பர என்ன கிடைக்க மாட்டேங்குதுன்னா அது இன்னும் தள்ளி 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 போக சான்சஸ் இருக்கு. பட் நிதானம்ங்கிறது ரொம்ப தேவை. சரியா? அது நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா சில பேர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அது கிடைக்காம தள்ளி போயிட்டு இருக்கும். அது ஒரு வெறுப்பா வந்துடும். என்ன நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அதுல சில விஷயங்களை நம்ம கவனிக்காம போயிடுவோம். ஸோ பணம் சார்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? சில நபர்கள் இதை படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயம் வேலை சார்ந்து அதிக உழைப்பு கொடுக்குறேன், என்னைய மறந்துட்டு நான் உழைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வேலைங்கிறது இவ்வளோ மணி நேரம்னா இவ்வளோ மணி நேரம் தான். ஸோ உடல் ஆரோக்கியங்கிறது அதை விட முக்கியம். சரியா? உங்களோட உடம்ப கெடுத்துக்கிட்டு நீங்க வேலை பாக்குறீங்களான்னு பாருங்க. எஸ், சில பேர் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கலாம். அதனால ஷோல்டர் பெயின், கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல வயிறு சார்ந்த உபத்திரம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப 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 அவசியமா நீங்க பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம். 2025 வேலை சார்ந்தும் சரி உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களை பத்தி நீங்க அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம். இது ஒரு சுயநலம் கிடையாது, சுயநலமே கிடையாது. உங்களை நீங்க பாத்துக்கிறீங்க, உங்களை நீங்க கவனிச்சுக்கிறீங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷா இருக்கோமா யோசிக்கிறோமான்ற மாதிரி எல்லாம் நீங்க திங்க் பண்ணாதீங்க. பணம் சார்ந்து மிக கவனமா எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் இது. ஓகேவா? அதே நேரம் உண்மை விளிம்பி சில நேரங்கள் உங்களை யாராவது போய் சொல்லி ஏமாற்றக்கூடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ உறவு சார்ந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியா ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தா அந்த காயம் எல்லாம் மாயமாகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உறவுக்குள்ள புரிதல் நிறைய இருக்கும். அப்படி இல்லை ஆல்ரெடி நான் ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கேன், எனக்கு இன்னொரு காதல் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்க கூட சான்சஸ் இருக்கு. பட் உங்க மனசு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் மோட்ல இருக்கு, வேண்டாம் எதுலயே நான் போய் மாட்டிக்க விரும்பல அப்படிங்கிறது போல இருக்கும். இன்னும் சில நபர்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா உங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய உறவுகளை உங்களுக்கு அறவே பிடிக்கல. என்னை விட்டுட்டு போன உறவும் வேண்டாம், என்னை விட்டு கொடுத்து பேசக்கூடிய உறவும் வேண்டாம், மொத்தத்துல இந்த உறவுங்கிறத தாண்டி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய போய் நான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ என்னைக்குமே நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு உறவை சார்ந்துதான் நான் விரும்புறேன். ஸோ அந்த நிலைத்து நிற்கக்கூடிய உறவுல நான் அதிகமா கவனம் கொடுக்குறேன். எஸ், சூப்பரா இருக்கு. இது நீங்க திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நபரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆணாவும் இருக்கு, பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ என்னைக்குமே நிலைச்சி கையை பிடிச்சு இருப்பாங்களான்னு கேட்டா இருக்கக்கூடிய உறவு இருக்கு, நட்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கவனத்தை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. விட்டுட்டு போற உறவு, இல்ல கண்டுக்காம போற உறவு, இல்ல உதாசீனப்படுத்தக்கூடிய உறவுகளை இருந்து தள்ளி எனக்காக நிற்பாங்க, உங்களுக்காக இப்ப நிற்பாங்கல்ல சில பேர். ஸோ அவங்க மேல நீங்க அதிக கவனத்தை கொடுக்க கொடுக்க அந்த ஒரு பாண்டிங்கிறது சூப்பரா இருக்கும். பட் திருமணம் சார்ந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது போல இருக்கு. 12 நீங்க எடுத்துக்கீங்கன்னா உங்களுக்கான வரன் வரும். பட் திருமணம்ங்கிறது ஒரு 4 மாசத்துல இருந்து 6 மாதங்கள் கூட ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா ஒரு சிறப்பான ஆண்டா இது இருக்க சான்சஸ் இருக்கு. அதே போல தீமை தரக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, உங்களோட எனிமீஸ் அந்த மாதிரி இருக்கலாம், எதிரிகள், இல்ல ஏதாவது ஒண்ணு. இது எப்படின்னா நம்ம ஒரு வளர்றோம். எஸ், தரையா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரம் நீங்க கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போறீங்க, வளர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சில பேரோட கண்கள் உறுத்த ஆரம்பிச்சிடும். சரியா? சோ அது போன்ற இப்ப எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது சூப்பர், நீங்க நல்லா இருக்கீங்க போல இருக்கே அப்படிங்கறது கேக்குறது அந்த ஒரு தோணியிலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சோ இவங்க வளர்றாங்களா, இவங்கெல்லாம் வளர்றாங்களா அப்படின்றது மாதிரி நெக்கல் நையாண்டியோட சில நபர்கள் உங்களை பார்த்து கேட்க கூடும். பட் உங்களோட வளர்ச்சிங்கிறது இருக்கு. அதே நேரம் அவங்களோட கண்ணு உறுத்துதானா உறுத்தும் செய்யும். சில நேரம் திருஷ்டி படமும் கூடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுத்தி போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவான வைப்ஸ் இருந்தால் அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. பணம் சார்ந்து கேர்ஃபுல்லா இருங்க. பிளான் போடுறது பக்காவா போடுங்க. ஸோ எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. அதே நேரம் நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கக்கூடிய காலகட்டமாவும் இருக்கு. மதிய வச்சு உங்களோட விதியை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். 12 அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன்ல வர நல்ல கரெக்டா அந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயதார்த்தம், திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா?
ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியம் சார்ந்து மிக கவனம் தேவை. ஏன்னா நீங்க ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டு உடல் உழைப்பு போடுற மாதிரி இருக்கு. உங்க வேலை சார்ந்த பிசினஸ் பின்னாடி ஓடுறதா இருக்கலாம். ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம். ஸோ ஆரோக்கியத்துக்கு பட்சம் நீங்க எடுத்துருக்கீங்கன்னா அதிக கவனம் கொடுக்கணும். உறவு சார்ந்து அது எல்லாத்தையும் உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியுது. ஸோ அதுல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க கில்லி தான். ஓகேவா? அதே போல தொழில் சார்ந்து நீங்க தான் பாத்துக்கணும். செய்யக்கூடிய விஷயங்களை தீர்க்கமா யோசிச்சு செய்யுங்க. நிதானம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அவசரப்பட்டும் செய்யாதீங்க. ஸோ சில பேர் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடும். ஸோ கவனமா இருங்க. தொழில் சார்ந்த போட்டி இருக்கலாம், இருக்க சான்சஸ் இருக்கு. ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க சில பல உங்களோட கோ ஒர்க்கர்ஸ் அவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடும். ஸோ வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா அந்த வேற வேலையும் இருக்கிற வேலையில இருந்துகிட்டே நீங்க முயற்சி பண்ணி அது உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா நீங்க இருக்கிற வேலையை விடலாம். ஸோ எடுத்தோன்னே நான் ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னு அதை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லாம எந்த தொழிலை சார்ந்தும் நீங்க போகாதீங்க. ஏன்னா பணம் சார்ந்து இது ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஆண்டா காட்டுது உங்களோட கார்ட்ஸ். பணம் எதுலையாவது முதலீடு செய்யறீங்கன்னா 1க்கு 10 வாட்டி யோசிங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தொழில் தொடங்குங்க. ஓகேவா? அந்த தொழிலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யார் சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நீங்க கண்ணை திறந்து செயல்படுங்க. ஓகேவா? காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது எல்லாமே போய் நீங்க தீர விசாரிச்சுட்டு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அது ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். ஓகே? எஸ், கடந்து வந்த கஷ்டமான காலங்கள்லாம் முடிவுக்கு வந்துச்சு. இந்த 2025ங்கிறது ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம். உறவு சார்ந்தும் சரி, இது சில பேர் வந்து சில விஷயங்களை விட்டு விலகணும்னு இருக்கலாம். காதல் சார்ந்தும் இருக்கலாம். ஓகே? சில பேர் புது காதல்லையும் இருக்கலாம். இன்னும் சில பேர் இந்த ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், பட் அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இதுல இருந்து நான் விலகி வரேன்னா வரலாம். அதே போல தொல்லை தரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை விட்டு போகுது. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க ரொம்ப தெளிந்த மனதோட இருக்கக்கூடிய நபர்களா மாறிட்டே இருக்கீங்க. ஸோ கனவுகள், என் வாழ்க்கைக்கான கனவு இதுதான் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எல்லாம் சிறப்பு, சூப்பர். பட் பண விஷயத்துல கவனமா இருங்க. மனிதர்களை எளிதில் நம்பிடாதீங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் உங்களோட ஏஞ்சல்ஸும் சொல்றாங்க. 12 பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எஸ், 22 பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. 10 பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எல்லாமே இரட்டை படையில வரக்கூடிய நபர்களா இருக்கும். நம்பர்ஸா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இது போல நம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா பேலன்சிங். எஸ், இப்போ நீங்க ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா அது போல அன்பு உங்களுக்கு கிடைக்க கூட சான்சஸ் இருக்கு. உங்களை போலவே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எப்படி இருக்கும், அந்த போல மனிதர்களை நீங்க பார்க்கக்கூடிய காலகட்டமா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ காதல்ங்கிறது இருக்கு, பட் அது கண்மூடித்தனமான காதல் இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப புரிஞ்சு தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த அன்பு வந்து எந்த வித கள்ளம் கபடம் இல்லாம ஒரு போலித்தனம் இல்லாத ஒரு அன்பை தான் நீங்க விரும்புறீங்க. அந்த மாதிரி அன்பு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் உங்க கார்டுல வந்து 4 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு நீங்க வரன் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வரன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. எதுவுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பொருளாதாரம் சார்ந்தும் இதுதான். ஓகே? ஸோ உங்க மனசுல இருந்து நீங்க பிரார்த்தனை வச்சீங்கன்னா அது கண்டிப்பா பலித்தமாகக்கூடிய சான்சஸ் இருக்கு. கடவுளை முழு மனதோட நம்பக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஸோ சிறப்பா இருக்கு. இந்த 2025 வந்து உங்களை அழகா வடிவமைச்சுப்பீங்க. இந்த கல்கி ஸ்டாச்சு தெரியுமா, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வது, அது போலதான். ஸோ செதுக்கிக்கும் போது எவ்வளவு வலிக்கும், நம்மள வேற யாராவது அடிச்சாலே வலிக்கும். நம்மளே செதுக்கிக்கணும் அப்படிங்கிற போது எவ்வளவு வலிகளை தாங்கிக் கொள்ளணும். ஸோ அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கு. அந்த வலிகளுக்கான ஒரு வலி பிறக்குதான்னு கேட்டா எஸ். உங்க வாழ்க்கை அந்த ஒரு கோல், நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் என் கனவு கற்பனை, இதெல்லாம் நான் அடைஞ்சே தீரணும்னு அந்த ஒரு பிடிவாதம் இருக்கு இல்லையா, சிறப்பு. பட் அந்த பிடிவாதத்தினால சில நேரங்களில் கண்மூடித்தனமா ஏதாவது நம்ம மனசு வந்து செய்ய சொல்லும். பட் அங்க ஒண்டி பாத்துக்கோங்க, அந்த ஒரு லைன் ஒண்டி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம செய்யாதீங்க. எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சு கவனத்தோட செஞ்சீங்கன்னா சிறப்பா போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே? ஆல் தி பெஸ்ட். பாய்.